எலியும் பூனையும் சண்டை போட்டு இந்த 2 பேருமே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, ஆர்டிகல் 81 என்ன? இந்த டீலிமிட்டேஷன்னா மக்களோட பாப்புலேஷனை பொறுத்து தொகுதியோட எண்ணிக்கைகளை மாத்துறது. ஃபர்ஸ்ட் 1952 இருந்த பாப்புலேஷனை வச்சு 489 MP சீட்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 61 522 சீட்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 71 543 சீட் வந்திருக்கு. சரி, இவனுங்க அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, இப்படியே விட்டா வேலையாகும்னு சொல்லி ஃபேமிலி பிளானிங் கான்செப்டை இப்போ தான் கொண்டு வராங்க. சவுத்தர்ன் ஸ்டேட் லைக் தமிழ்நாடு, கேரளானா இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலி பிளானிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாப்புலேஷனை கரெக்டாக வச்சிருக்காங்க. பட் நார்த்தில் இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால இப்போ பாப்புலேஷனில் வத இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்திரா காந்தி டைமில் மறுபடியும் டீலிமிட்டேஷன் பண்ணால் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பயங்கரமாக லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி 2001 வரைக்கும் டீலிமிட்டேஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறாங்க. அதாவது 543 MP சீட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்படியே தள்ளி போய் இப்போ 2026 வந்திருக்கு. சரி, இது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த்துக்கு அதிகமான சீட்ஸ் கிடைக்கும் சவுத்தை கம்பேர் பண்ணும்போது. இப்படி பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டில் நமக்கு எந்த பவரும் கிடையாது. டோட்டலி மொத்த சவுத்தோட சப்போர்ட்டே இல்லாமல் வெறும் நார்த்தோட சப்போர்ட் மட்டும் வச்சு ஒருத்தரால் PM ஆக முடியும். ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும்னா கூட MPஸோட ஓட்டு தான் தேவைப்படும். ஸோ அது குறைஞ்சிச்சு, நமக்கான பவர் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம்.